8வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கான நியமனங்கள் இன்று முற்பகல் வழங்கப்பட்டன. பாராளுமன்றம் இன்று காலை 9:30க்கு கூடிய சந்தர்ப்பத்தில் முதலாவதாக சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டார். 8வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் பதவிக்கு கரு ஜெயசூரியவின் பெயரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரேரித்தார். நிமா ஸ்ரீபாலடி சில்வா அதனை வழிமொழிந்தார். அதன் பிரகாரம் கரு ஜெயசூரிய நாட்டின் 20வது சபாநாயகராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். சபாநாயகர் முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்ததன் பின்னர் கட்சித் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நாம் விவாதித்துள்ளோம், சண்டையிட்டுள்ளோம். இதனால் எவ்வாறு ஒன்றிணைந்தார்கள் என சிலர் கேள்வி எழுப்பக்கூடும். மறுபுறம் கட்சிகள் ஒன்றிணைந்து பிரச்சினைகளை தீர்க்குமாறு நாட்டில் உள்ளவர்கள் கூறுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஆர்வம் கொண்டுள்ளார். அதற்கு ஜனாதிபதி தலைமை தாங்கினார். இதற்கு மஹிந்த ராஜபக்ச வழங்கிய ஒத்துழைப்பையும் நான் பாராட்டுகிறேன். அதனை போன்று சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வழங்கிய ஒத்துழைப்பையும் நாம் பாராட்டுகிறோம். ஐக்கிய தேசிய கட்சியுடனான உடன்படிக்கைக்கு அமைய 1 வருட காலத்திற்குள் புதிய தேர்தல் முறையை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என நாம் கோரிக்கை விடுத்திருந்தோம். அதனால் இந்த விடயம் தொடர்பில் உங்களுக்கு பாரிய பொறுப்புள்ளது. இதற்கு முன்னர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து வலது பக்கத்தை பார்த்தால் ஆளும் கட்சியும், இடது பக்கம் பார்த்தால் எதிர்க்கட்சியும் தென்படுகின்றமையால் தீர்மானங்களை எடுக்கும் போது சபாநாயகருக்கு மிக இலகுவாக இருக்கும். எனினும் இன்று உங்களுக்கு உரித்தான பாராளுமன்றம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளது. சமாதானத்தை நிலையாக பாதுகாத்து தேசிய பாதுகாப்பை நிலையாக ஸ்தாபித்து இந்த நாட்டில் உள்ள பல்லின மக்களின் பல்வகை தன்மையை பாதுகாப்பதை போன்று பல்வகை தன்மைக்குள் காணப்படும் ஒன்றிணைவையும் பாதுகாத்து முன்னோக்கி செல்லும் பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளான எமக்குள்ளது. ஸ்ரீலங்காய் பிரதான தேசபாலன பக்ஷ දෙකම இந்த எதிர்க்கட்சிக்குள் எதிர்க்கட்சி ஒன்றுள்ளதை காலம் செல்லும் போது நீங்கள் அறிவீர்கள். எதிர்க்கட்சி எந்த அளவு சிறியதாக இருந்த போதிலும் அதன் உரிமையை பாதுகாப்பதற்கு நீங்கள் தலையீடு செய்வீர்கள் என்று நாம் நம்புகிறோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் என்ற ரீதியில் சுயாதீன கருத்துக்களுடன் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை நான் எடுத்துள்ளேன். அதனால் அரசாங்கத்துக்குள் இணையும் எண்ணம் எமக்கு இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன். செயற்குழு முறையை மேலும் பலப்படுத்தி அனைவருக்கும் அதில் செயற்படுவதற்கு வாய்ப்பளிக்க 8வது பாராளுமன்றத்தின் ஊடாக முடியுமெனின் வெற்றிகரமான நடவடிக்கைக்குள் நீங்கள் பிரவேசிப்பதை அது எடுத்து காட்டும். இந்த சபையில் உள்ள பிரிவினைவாத மக்கள் பிரதிநிதிகள் இந்த நாட்டிற்குள் சமஷ்டி அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு இந்த மீயுயர் சபைக்குள் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் ஆயுதம் ஏந்தினாலும் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆயுதங்கள் தொடர்பில் பேச முடியாது, எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். எனினும் ஆயுதங்கள் தொடர்பில் பேச முடியாது. ஆயுதம் ஏந்திய தரப்பினர் நிலத்தை கையகப்படுத்தும் சந்தர்ப்பம் தொடர்பிலே நான் கூறினேன். இந்த சபையில் பிரதான கட்சிகள் சிலவே உள்ளன. அந்த கட்சிக்குள் கிளை கட்சிகளுக்கும் உரிமை உள்ளது. அதனால் அந்த கிளை கட்சிகளுக்கு கருத்து வெளியிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. உண்மையிலேயே இந்த நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாக கருத்துக்களை வெளியிடுங்கள். ஆயுதம் தொடர்பான கதைகளை இந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டாம். பாராளுமன்ற உறுப்பினரே, அதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. அதற்காக இந்த பாராளுமன்ற அரசாங்க குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட பொழுதும் அதேபோல இன்று இங்கே கௌரவ பிரதமர் அவர்கள் உங்களை இந்த பதவிக்கு பேர் பெயரிட்ட பொழுதும் மிக மகிழ்ச்சி அடைந்தோம். காரணம், இந்த பதவிக்கு உரிய தகுதி வாய்ந்த ஒரு தலைவராக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு தெரியும், நீங்கள் கொழும்பு மாநகர சபையிலே முதல்வராக பதவியேற்ற பொழுது முன்னெடுக்கிற செயல்பாடுகளை முன்னெடுத்து, அது மாத்திரமல்லாமல் இன்று நாங்கள் அதிகமாக உரையாடும் நல்லாட்சி என்ற அந்த அர்த்தத்தை அன்றே கொடுக்க தொடங்கியிருந்தீர்கள். இனங்களுக்கிடையே நல்லிணக்கமும் அனைத்து இன மக்களும் இந்த நாட்டிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்று மிக நம்பிக்கை வைத்துள்ள, அதை வெளிப்படையாக காட்டுகின்ற ஒரு உயர்ந்த மனிதர் இந்த சபையின் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டது நிச்சயமாக நாங்கள் அனைவருமே மகிழ்வு கொள்ளக்கூடிய ஒரு விடயம்.
இந்த 8வது பாராளுமன்றம் மிக பாரிய பொறுப்புகளையும் கடமைகளையும் கொண்டிருக்கின்றது. மிக பாரிய பொறுப்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய இனங்கள் அனைத்தும் கௌரவத்துடன் வாழக்கூடிய ஒரு நியாயமான தீர்வை நோக்கி செல்ல வேண்டிய கடமை நிச்சயமாக இந்த நாட்டுக்கு இருக்கின்றது. கடந்த கால கசப்பான உணர்வுகளை எல்லாம் மறந்து இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக தங்களுடைய உரிமைகளை முழுமையாக பெற்று வாழ வேண்டும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு நாடாளுமன்ற வழிமுறைக்கு ஊடாக எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு செயல்பட்டு வருகின்றோம். வர இருக்கின்ற காலங்களில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற எஞ்சியிருக்கின்ற பிரச்சனைகளை இந்த நாடாளுமன்றம் தீர்க்க முன்வருகின்ற பொழுது அதுக்கு பக்கபலமாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்று கூறி கடந்த ஆட்சியில் நியாய தரப்பாக இருந்து செயல்பட்ட முன்னாள் கௌரவ சபாநாயகர் சமல் ராஜபக்ச அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய பாராட்டுதலை தெரிவிக்கின்றேன். கடந்த காலத்தில் பௌத்த முஸ்லிம் மக்களுக்கிடையே இனக்கலவரத்தை தூண்டிய இனவாத கட்சியை மக்கள் நிராகரித்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் பௌத்த முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு பாரிய இனக்கலவரத்தை தூண்டி இன்னொரு இரத்தார் ஓடுவதற்கு காலமைத்த இனவாத கட்சியை பௌத்த மக்கள் இந்த நாட்டிலே நிராகரித்திருக்கிறார்கள். பௌத்த மக்கள் இனவாதிகள் அல்ல என்பதை அதனூடாக நிரூபித்திருக்கிறார்கள். எதிர்காலம் தொடர்பில் புதிய வரைபடம் ஒன்றே எமது நாட்டிற்கு தற்போது அவசியமாக உள்ளது. அதற்காக ஜனவரி மாதம் 8ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியும் இந்த நாட்டு மக்கள் ஆணையொன்றை வழங்கியுள்ளனர். மிகவும் தீர்க்கமான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் சவாலை இம்முறை பாராளுமன்றம் எதிர்கொண்டுள்ளது. விசேடமாக சட்ட ரீதியான மறுசீரமைப்பு அவசியமாகும். இந்த நாட்டை மாற்றும் மற்றும் நாட்டு வரலாற்றில் மிகவும் சவால் மிக்க சந்தர்ப்பத்தில் நீங்கள் சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த சபைக்குள் தேசிய பல்வகைமைத்துவம் தொடர்பில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையை உருவாக்க முடியும். அதனைத் தொடர்ந்து பிரதி சபாநாயகராக திலங்கு சுமதிபால தெரிவு செய்யப்பட்டார். குழுக்களின் பிரதி தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செல்வம் அடைக்கலநாதன் நியமிக்கப்பட்டார். ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவாக காயந்த கருணா திலக்கவும் சபை முதல்வராக லட்சுமண் கிரியல்லவும் தெரிவு செய்யப்பட்டனர். இம்முறை பாராளுமன்றத்தில் சில விசேட சம்பவங்களும் இடம்பெற்றன. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 3 மாகாணங்களின் முதலமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இன்று பதவி பிரமாணம் செய்தனர். ஊவா மாகாண முதலமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ, மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாசிரி சான்சேகர் ஆகியோரை இவ்வாறு பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அர்ஜுன ரணதுங்க மற்றும் பிரசன்ன ரணதுங்க, வசந்த் அலுவிகாரை மற்றும் ரஞ்சித் அலுவிகாரை ஆகிய சகோதரர்களும் தயா கமகே மற்றும் அனோமா கமகே தம்பதியினரும் இம்முறை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். உறவு முறையில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் சமால் ராஜபக்ச ஆகிய சகோதரர்களும் தந்தையும் மகனுமான மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவும் இம்முறை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். அத்துடன் தந்தையும் மகனுமான ராஜித சேனாரத்ன மற்றும் சத்துர சேனாரத்ன ஆகியோரும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். சபையில் உரையாற்றிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். வாக்காளர்கள் சில நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றனர். விருப்ப வாக்குகளை வழங்கியவர்கள் தொல்லை செய்கின்றார்கள். அதனால் எதிர்வரும் வருடத்திலிருந்து இந்த சபையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை அதிகரிப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம்.